ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டாண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. புஷ் டைப்பில் கிடைக்கிது. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்க்கும் இதே ஆரி ஸ்டாண்ட் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம கிளாஸ் பார்த்து கற்றுக்குறீங்க, நீங்கள் வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டே வாங்கிக்கோங்க. அந்த பிளாக் கலர் ஸ்டாண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்ட், பெயிண்ட் ஸ்டாண்ட் வந்து நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி 4 லெக்ஸ்க்குமே வந்து கீழே அந்த புஷ் டைப்புமே வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து நான் கழட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸாக இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வந்து நம்ம இந்த லெக்கை வந்து செட் பண்ண போகிறோம். நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்க்ரூவையும் நான் கழட்டி வச்சுருக்கேன். அவங்க கொடுக்கும்போதே வந்து மேலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்லேயே வந்து அந்த ஸ்க்ரூ இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே பிளாக் கலரில் அந்த புஷ் டைப் இருக்கனால நம்மளுக்கு வந்து கீழே வந்து கரெக்டாக ஈவனாக நிற்கும். இதே மாதிரி நீங்கள் பிளாக் கலர் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கீழே, ஒன்று மேலே அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டாண்டு வாங்க சொல்கிறேன். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே புதுசாக வாங்கும்போது இந்த 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும், சரிங்களா. நம்ம தான் வந்து அந்த ஸ்பேனர் வச்சு நம்ம லூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பேனர் வச்சு நம்ம லூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்பேனரோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் நம்பர் ஸ்பேனர், ஓகேங்களா, அதை லூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த லெக்கை வந்து எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த பக்கமாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்க்ரூலாம் கழட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை தான் போடணும். நம்ம எடுத்ததுமே வந்து அந்த லெக்கை வச்சு ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே வச்சுட்டு கீழே அந்த லெக்கை வச்சு நீங்கள் 2 கையில் பிடிச்சி நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த லெக்கை வந்து நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் ஈவனாக கிடைக்கும். அப்படி நல்லா டைட் பண்ணல அப்படின்னா ஒரு லெக்கு மேலே, ஒரு லெக்கு கீழே அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் ஆகிடும். அப்புறம் வச்சு நம்ம ஆரி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். நீங்கள் 4 லெக்கையுமே போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லை இனிமேல் கழட்டவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்பேனர் வச்சு கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் லெக்கு பாருங்கள், நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூவை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த லெக்கை வந்து ஃபிட் பண்ணணும். ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 கையிலையும் வச்சு நல்லா டைட் பண்ணினீங்கன்னா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்புறம் கழட்டாது, லூஸும் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டே லூஸாக போட்டுட்டீங்க, டைட் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் அது ஒரு பக்கம் ஆடிட்டே இருக்கும். நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நீட்டாக வந்து ஒர்க் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி தான் 4 சைடுமே 4 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ்லேயுமே வந்து நீங்கள் வந்து 4 லெக்கையுமே டைட் பண்ணிடுங்க. நீங்களும் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும், ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஏதாச்சும் டிஃபிகல்ட்டாக இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நான் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஃபீஸ் பே பண்ணணுமா, பண்ணக்கூடாதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு கிளியராக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சிலபஸ் கொடுக்கும்போது எப்படி வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறது, நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி 4 ஹோல்ஸ்லேயுமே வந்து 4 லெக்கையுமே ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் வந்து டைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புதுசாக வாங்குனீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். நான் வந்து ஃப்ரேம் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா தாராளமாக என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி சூப்பராக ஆரி கிளாஸ் கற்றுக்கலாம்.
4 லெக்குமே வந்து டைட்டா இருக்கணும். நீங்க கையில அந்த ஸ்க்ரூவ வந்து சுத்தம்போதே நல்லா டைட் பண்ணி சுத்துங்க. அப்பதான் வந்து ஈவனா கரெக்ட்டா நிக்கும். நம்ம ஒர்க் போடும்போது ரொம்பவே நீட்டா இருக்கும். நம்மளுக்கு இந்த இந்த லெக்க வந்து லூஸா விட்டுட்டோம் அப்டின்னா, நம்ம ஒர்க் போடும்போது அது ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆடிட்டே இருக்கும். நம்மளால ஒர்க் போட முடியாது. அதில கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம இதையவே பார்த்துட்ருப்போம். அதுக்காக தான் சொல்றேன். 4 லெக்குமே வந்து நல்லா டைட்டா இருக்கணும். அதே சமயம் நீங்க 18 இன்ச் ஃப்ரேம் அப்டின்னா, 18 இன்ச் ஃப்ரேமுக்கு தகுந்த மாரி இந்த ஸ்டாண்டில இருக்க ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு அத வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து இந்த ஆரி ஃப்ரேம் வந்து இந்த ஸ்டாண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு. இப்ப நான் சொன்னதுலயே டவுட் இருக்கு. எனக்கு புரியல அப்டின்னா, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றேன். இல்ல நீங்க வந்து யூடியூப் பார்த்தே நான் கத்துக்கிறேன் அப்டின்னா, நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆரி ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஃப்ரேமில் வந்து 2 லேயர் இருக்கும். 2 சர்க்கிள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் வந்து உள்ள ப்ளைனா இருக்கும். இன்னொரு சர்க்கிள்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாரி இருக்கும். எப்படி நம்மளுக்கு ஸ்டாண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதே மாரி ஆரி ஃப்ரேம்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், இவ்வளோ கிளியரா சொல்கிறேன் அப்படின்னா, நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. ஆரி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா நான் கிளாஸில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் சரி பிகினரா இருக்கவங்க கூட கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப இந்த ஃப்ரேம் வந்து நான் கழட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. உள்ளார வந்து ஒரு ப்ளைன் சர்க்கிளா இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? ப்ளைன் சர்க்கிள் அப்படின்னா, ப்ளைனா ஒரு சர்க்கிள் மாரி ஒண்ணு இருக்கும். உட்டன்ல ஃப்ரேமு. அதுக்கு மேல இந்த மாரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம எந்த பக்கம் வந்து நாடா சுத்தப் போறோம் அப்படின்னா, உள்ள ப்ளைனா இருக்கு பார்த்தீங்களா? அதில தான் வந்து நம்ம நாடா சுத்தப் போறோம். அத வந்து கீழ வச்சு, அதுக்கப்புறமா அதில கிளாத் வச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரேம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக் குடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரேம் எப்படி வந்து இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது? இந்த ஃப்ரேம்ல வந்து இந்த ஸ்டாண்ட்ல வந்து எப்படி ஃப்ரேம வந்து ஃபிக்ஸ் பண்றது? அப்படின்னு மட்டும் நீங்க இப்ப இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி நாடா சுத்துறது? எப்படி கிளாத் வந்து அட்டாச் பண்றது? அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிக் குடுக்குறேன். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி, நீங்களும் சூப்பராக ஆரி ஒர்க் போடலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா தாராளமாக கேளுங்க. நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும். நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன். நம்ம ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் எடுக்கலை, மெஹந்தி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஆரி கிளாஸ்லேயும் இல்லை மெஹந்தி கிளாஸில் எதில் இன்ட்ரெஸ்ட்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.